Good day to you all. நாம் ஒரு மொழியை கற்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, a constant practice. அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. உணவு தயாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நாங்க இத பேச்சு வழக்கில உணவு தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு தான் சொல்வோம். இருந்தாலும் அதனுடைய அர்த்தம் என்ன? நாம் பேசுகின்ற அந்த வேளையில் உணவு தயாரிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இங்கு வினைச்சொல் என்ன? தயாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எழுவாயது உணவு. இங்கு எழுவாயால் செயலை செய்ய முடியாது. எழுவாய் செயலை பெற்றுக்கொள்கிறது, அதாவது ரிசீவர் ஆஃப் தி ஆக்ஷன். இன்னொரு வகையில நாங்க சொல்லலாம் a passive subject அப்படின்னு சொல்லி. இப்போ உங்களுக்கு நன்றாக விளங்கி இருக்கும், இது ஒரு passive voice sentence அப்படின்னு. செயல் நடைபெற்று கொண்டிருக்கிறது, ஆகவே இதனுடைய காலம் என்ன? present continuous tense. இப்போ நாங்கள் வாக்கிய அமைப்பை பார்ப்போம். அதாவது present continuous tense passive voice sentence உடைய வாக்கிய அமைப்பு. சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தோம், passive subject இருக்கும். ஏன்? சப்ஜெக்ட் செயலை செய்ய போவதில்லை. சப்ஜெக்ட் receiver of the action. Receiver of the action. Passive subject plus am or is or are. இந்த am is are பார்த்தோம் உங்களுக்கு என்ன தெரியும்? present tense அப்படின்னு விளங்கிடும். இப்போ எங்களுக்கு அடுத்தது நாங்க என்ன காட்ட வேணும்? இது ஒரு continuous tense என்பதை காட்ட வேண்டும். சாதாரணமாக ஆக்டிவ் வாய்ஸ்ல continuous tense என்று சொன்னா பிரதான வினைச்சொல்லை நாங்கள் ing ஃபார்ம்ல போட்டுருவோம். ஆனால் passive voice என்று சொன்னாலே பிரதான வினைச்சொல் V3 ஃபார்மில் மாத்திரம் தான் இருக்க வேண்டும். அப்படியாயின் ஏதோ ஒரு உதவி வினைச்சொல் தான் அது கண்டினியூஸ் டென்ஸ் என்பதை நமக்கு காட்ட வேண்டும். அப்படியான உதவி வினைச்சொல் தான் being. being BEING. அப்போ இதனுடைய வாக்கிய அமைப்பு எவ்வாறு அமையும்? a passive subject plus am or is or are plus being plus V3 form என்றவாறு அமையும். உதாரணத்துக்கு பார்ப்போமானால் am being plus V3, is being plus V3, அதே போல are being plus V3 என்றவாறு அமையும். V3 என்பது என்ன? past participle form of the verb. இனி நாம் உதாரண வாக்கியங்களை பார்ப்பதன் மூலம் மேலதிக விளக்கத்தை பெற்றுக்கொள்வோம். உணவு தயாரிக்கப்படுகிறது, அதாவது தயாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சப்ஜெக்ட் என்ன? passive subject the food. அது ஒரு singular subject, ஆதலால் is being. தயாரிப்பது prepare, அதனுடைய V3 form, அதாவது past participle form என்ன? prepared. The food is being prepared. The food is being prepared. எல்லாருமே கூட சேர்ந்து வாய்விட்டு சொல்லி பாருங்க. The food is being prepared. நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது, அதாவது நிகழ்வு ஏற்பாடு செய்யப்படுகிறது. அந்த நாங்க பேசிக்கொண்டிருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் அது நடந்து கொண்டிருக்கு. இங்கும் நிகழ்வு என்பது ஒரு passive subject, ஆகவே passive voice. The event is being organized. The event is being organized. அதன் வாயத்தின் சத்தமா சொல்லி பாருங்க. Very good. The event is being organized. பாத்திரங்கள் கழுவப்பட்டு கொண்டிருக்கின்றன, அதாவது பாத்திரம் கழுவப்படுது. இப்ப இந்த நேரத்துல என்ன நடக்குது? பாத்திரம் கழுவப்படுது. The dishes are being. and dishes என்பது தன்மை, ஆகையால் are being washed. The dishes are being washed. The dishes are being washed. நீங்க the vessels are being washed அப்படின்னு சொல்லலாம். பிளேட்ஸ் சார்ந்த the plates are being washed. மண்டபம் அலங்கரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மண்டபத்தில் இப்ப என்ன நடக்குது? டெக்கரேஷன், அலங்காரம் நடைபெற்று கொண்டிருக்குது. The hall is being decorated. The hall is being decorated.
Again, the hall is being decorated. வீடு கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. வீடு கட்டப்பட்டு இருக்கு. கட்டப்படுகிறது. Please comment your answer. Very good. அறை சுத்திகரிக்கப்படுகிறது. சுத்தம் செய்யப்படுகிறது. Comment it now. Well done. பாடம் விளக்கப்படுகிறது. விளக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. Comment your answer. Splendid. You got it. அவன் வருவானா என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. என்று எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏதோ ஒரு விஷயம் நடக்குமா இல்லையா? நடக்குமா என்பது எனக்கு சந்தேகமா இருக்கு. இதற்கான வாக்கிய வடிவமாக நாம் I doubt whether or if plus statement என்றவாறு பார்க்கலாம். I doubt whether or if plus statement என்றவாறு பார்க்கலாம். அப்போ அவன் வருவானா என்று எனக்கு சந்தேகமாக இருக்கு. I doubt whether he will come. I doubt whether he will come. வருவானா இல்லையா என்று எனக்கு சந்தேகமா இருக்குண்டா whether he will come or not. ரொம்ப இலவா இருக்கா? மறக்காம லைக் பண்ணிடுங்க. அவன் அதை பிளான் பண்ணி செய்தான் என்று எனக்கு சந்தேகமா இருக்கு. அதாவது பிளான் பண்ணித்தான் செய்தானா அப்படின்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. I doubt whether he did it on purpose. I doubt whether he did it on purpose. எல்லாரும் வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Wow, great. I doubt whether he did it on purpose. அவள் ஒத்துக்கொள்வாளா என்று எனக்கு சந்தேகமா இருக்கு. I doubt if she will agree. I doubt if she will agree. நீங்க இந்த ifக்கு பதிலா வெதரும் பயன்படுத்தலாம், தப்பே இல்லை. Again மறுமுறை சொல்லி பார்ப்போம். I doubt if she'll agree. If she will agree. இது வேலை செய்யுமா என்று எனக்கு சந்தேகமா இருக்கு. Please comment your answer. Amazing. நீ இதை ஏற்கனவே பார்த்திருக்கிறாயா என்று எனக்கு சந்தேகமா இருக்கு. Comment it now. Well done. அவன் என்னை ஞாபகம் வைத்திருக்கிறானா என்று எனக்கு சந்தேகமா இருக்கு. Comment it now. Marvelous. You got it. உன்னுடைய போனை கை கட்டிய தூரத்துல வச்சிரு. ஏன் நான் எந்த நேரத்துல இருந்தில்ல உன் உதவிக்காக கால் பண்ணுவேன். அப்ப என்ன சொல்றோம்? கை கட்டின தூரத்துல வச்சுக்கோ. பேச்சு வழக்கில் நாங்க பயன்படுத்துறது ரொம்பவே அதிகம்தான். இவ்வாறு கை கட்டிய தூரத்தில் என்பதை நாங்கள் within reach எப்படி சொல்வோம்? within reach. within reach என்றவாறு குறிப்பிடுவோம். within என்பது ஒரு சொல், இடைவெளி விட்டு எழுதக்கூடாது. within reach. உன்னுடைய போனை கை கட்டிய தூரத்தில் வைத்திரு. வைத்திரு. keep your phone within reach. keep your phone within reach. எல்லாரும் மறுமுறை சொல்லி பார்ப்போமா? keep your phone within reach. சார்ஜர் கை கட்டிய தூரத்திலா இருக்கிறது. சார்ஜர் தேவைப்படுது. எலும்பி போய் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் அலுப்பா இருக்கு. அப்ப இன்னொரு ஆள்கிட்ட என்ன கேக்குறேன்? அவருக்கு கை கட்டில தூரத்திலயா இருக்கு அப்படின்னு கேக்குறேன். அந்த மரமுகத்தான் கொண்டு வான்றதும் தான் கை கட்டின தூரத்துல இருக்கண்டா ஓம் என்று சொன்னாலும் கேப்பம்ன்றதும் ஐடியாவே இருக்கலாம். இப்போ இது ஒரு வினா. அப்போ சார்ஜர் என்பது சிங்குலர் சப்ஜெக்ட் ஆகையால் is the charger within reach. is the charger within reach. இங்க நாங்கள் does பயன்படுத்தி இருக்க முடியுமா? இல்லை, நிச்சயமா இல்லை. ஏன்? இங்க பிரதான வினைச்சொல்லாக இருக்கிறது என்பதை தவிர வேற எந்த ஒரு வினைச்சொல்லும் இல்லை. ஒரு செயலை குறிக்கின்ற வினைச்சொல் இல்லை. அவ்வாறு ஒரு செயலை குறிக்கின்ற வினைச்சொல் இருந்திருந்தால் does தான் பயன்படுத்தி இருக்கணும். அவ்வாறு இல்லை என்பதால் is பயன்படுத்துகின்றோம்.
குழப்பமடைய தேவையில்லை. வடிவாக வாக்கியத்தை பாருங்கள். சார்ஜர் கை கட்டிய தூரத்துல இருக்கிறது, இருக்கா இல்லையா என்பது எங்கட கேள்வி. அப்ப இருக்கிறது என்பது சாதாரணமா எங்க எல்லாருக்குமே தெரியும், பி ஃபார்ம் வெர்ப்ஸ் தான் வரப்போகுது. அதுல எது பிரசன்ட் டென்ஸ் என்பதால் ஆமிசார்ல ஏதோ ஒன்று. அப்படி பார்க்கும்போது சார்ஜர் என்பது சிங்குலர் தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட் ஆகியால் is the charger within reach? Is the charger within reach? ஒரு வீடு வாங்கும் கனவு இப்போ கை கட்டிய தூரத்துல இருக்கு. என்ன சொன்னா எங்களுக்கு ஆல்மோஸ்ட் கிடைச்சிட்டது, எல்லாமே சரி வந்துட்டது. The dream of owning a house. The dream of owning a house. பையிங் என்பது பயன்படுத்திக் கொள்ளக்கூடாதா என்றால் பயன்படுத்தலாம், தப்பில்லை. இது சொந்தமாகிக் கொள்வது என்ற அர்த்தத்துல வரும். The dream of owning a house is now within reach. The dream of owning a house is now within reach. எங்கூட சேர்ந்து மறுமுறையாக சொல்லி பாருங்க. The dream of owning a house is now within reach. அது சாத்தியமற்றது போல் தெரிந்தது, ஆனால் இப்போ அது கை கட்டிய தூரத்துல இருக்கு. ஏதோ ஒரு டாஸ்க், ஒரு விஷயம் எங்களுக்கு சாத்தியம் இல்லை சரி வர அப்படின்னு சொல்லி தோன்றிச்சது, தெரிந்தது. ஆனா இப்ப எப்படி இருக்கு? கை கட்டின தூரத்துலதான் இருக்கு. Please comment your answer. Wonderful. உங்களுக்கு தேவையான எல்லாம் கை கட்டிய தூரத்துல இருக்குது. வீட்டுல இருக்கிற பொருட்களையும் சொல்லலாம், அல்லது ஒரு சிட்டிலயோ இங்கே உங்களோட வீடு அமைஞ்சிருக்குது, அதை சுத்தி எல்லா விஷயமே வீட்டுக்கு கிட்டதான் இருக்கு. அந்த நேரத்துல கூட நீங்க இப்படியான வாக்கியங்களை பயன்படுத்த முடியும். Please comment your answer. Amazing, you got it. இப்போ நீங்க செய்ய வேண்டியது என்ன? Passive subject plus am or is or are being plus past participle என்னும் வடிவத்தையோ, I doubt whether or if plus statement என்னும் வடிவத்தையோ, within reach என்பதையோ பயன்படுத்தி நடைமுறையில் பேசக்கூடிய வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள். ஆங்கிலத்தில் எழுதி பாருங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for other viewers, and if you have any doubts or mistakes, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு முடிந்தவரை மற்றவர்களுடனும் ஷேர் பண்ணி கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகிலுள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.